ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 26/7/25 பாபா முரளி ஃபுல்லாக சொல்கிறாரு, இந்த யுகம் அப்படிப்பட்ட யுகம். நம்மளுடைய எல்லா விகர்மங்களையும் அழிப்பதற்கான யுகம், பரமாத்மாவை சந்திக்கும் யுகம் இது. அதனால் புருஷோத்தம சங்கம யுகத்தின் மகிமைகள் என்னென்னங்கிறத பாபா சொல்லிகிட்டே வராங்க. मीठे बच्चे, ये संगम युग विकर्म विनाश करने का युग है. இனிமையான குழந்தைகளே, இந்த சங்கம யுகம் நாம் செய்த பாவங்களை அழிப்பதற்கான யுகமாகும். इस युग में कोई भी विकर्म तुम्हें नहीं करना है, पावन जरूर बनना है. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல எந்த ஒரு பாவ செயல்களை செய்ய வேண்டாம், தூய்மையாக கண்டிப்பாக நீங்கள் ஆக வேண்டும். கேள்வி, अतीन्द्रिय सुख का अनुभव किन बच्चों को हो सकता? அழகான கேள்வி. அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் எந்த குழந்தைகளுக்கு ஏற்பட முடியும்? பதில், जो अविनाशी ज्ञान रत्नों से भरपूर है, उन्हें ही अतीन्द्रिय सुख का अनुभव हो सकता है. யாரு அழியாத ஞான ரத்தனங்களால் தன்னை நிறைத்து கொள்கின்றார்களோ அவர்களே அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்தை பெற முடிகிறது. जो जितना ज्ञान को जीवन में धारण करते उन्हें उतना साकार बनते. யார் எந்த அளவுக்கு ஞானத்தை வாழ்க்கையில கடைபிடிக்கின்றார்களோ அந்த அளவு செல்வந்தனாக ஆகின்றார்கள். அகர் ஞான் ரத்தன் தாரன் நகி तो गरीब हैं. ஒருவேளை ஞான ரத்தனங்களை உங்களுக்குள் நிறைத்து தாரணை செய்யவில்லை என்றால் நீங்கள் யாருங்கிறார் பாபா? ஏழ்மையானவர்கள். बाप तुम्हें पास्ट प्रेजेंट फ्यूचर का ज्ञान देकर त्रिकालदर्शी बना रखे हैं. பாபா உங்களை கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தின் ஞானம் கொடுத்து திரிகாலதர்ஷியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். கீத். ஓம் நமோ சிவாய. ஆத்மாவாகிய நான் சிவனாகி உங்களை நினைவு செய்கின்றேன். ओम शांति. पास्ट सो प्रेजेंट चल रहा है, फिर ये जो प्रेजेंट वो पास्ट हो जाएगा. பாபா சொல்கிறாங்க, எதெல்லாம் பாஸ்ட் முடிஞ்சுதோ அது ப்ரெசண்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எதெல்லாம் ப்ரெசண்ட் ஆகுதோ அதெல்லாம் மீண்டும் பாஸ்ட் ஆகிடும். ஏ காயன் கர்த்தேகே பாஸ்ட் கா. இந்த புகழ் என்பது நடந்து முடிந்த விஷயங்கள், ஏற்கனவே போன கல்பத்தில் நடந்தது இல்லையா, அதோட விஷயங்கள். அதுதான் மீண்டும் என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. அபி தும் புருஷோத்தம் சங்கம் யுகப்பருகோ. பாபா சொல்கிறாரு, இப்போ எதெல்லாம் நடந்து முடிஞ்சுது பாஸ்ட்டு அது ப்ரெசண்டில் இருக்குது. எது ப்ரெசண்ட்டு அது மீண்டும் பாஸ்ட் ஆகிடும். அதுக்கு இடைப்பட்ட ஒரு யுகம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கீங்க. புருஷோத்தம் அக்சர் ஜரூல் டால்னா சாஹியே. புருஷோத்தம், புருஷ்னா ஆத்மா, உத்தமம்னா உயர்ந்த. ஆத்ம முன்னேற்றம் அப்படிங்கிற இந்த வார்த்தையை அவசியம் போட வேண்டும். புருஷோத்தம் சங்கம யுகம்னு போடணுங்கிறார் பாபா. தும் ப்ரெசண்ட் தேக் ரஹே ஹோ. இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்க. जो पास्ट का गायन है वो प्रैक्टिकल हो रहा है. பாஸ்டோட மகிமை எதெல்லாம் இருந்ததோ அதோட அது இப்போ ப்ராக்டிக்கலாக இப்போ நடந்து கொண்டுள்ளது. इसमें कोई संशय नहीं लाना चाहिए. இதில் எந்த சந்தேகத்துக்கான விஷயம் இல்லை. बच्चे जानते हैं संगम युग भी है, कलयुग का अंत भी है. நமக்கு தெரியும் சங்கம யுகமும் இருக்குது, கலியுகத்தினுடைய முடிவு நேரமும் இதுதான். संगम युग 5000 वर्ष पहले पास्ट हो गया. இந்த சங்கமிகம் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சு. अब फिर प्रेजेंट, இப்போ மீண்டும் ப்ரெசண்டில் இருக்குது. अब बाबा आए हैं, फ्यूचर भी वही होगा. பாபா வந்துட்டார். எதுக்காக பாபா வந்துள்ளார்? மீண்டும் இதே புருஷோத்தம சங்கம யுகம் ஃபியூச்சராக ஆகும். जो पास्ट हो गया, எதெல்லாம் முடிந்து விட்டதோ மீண்டும் அது என்னாகும்? எதிர்காலத்தில் வரும். बाप राजयोग सिखला रहे हैं,
फिर सत्युग में राज्य पाएंगे. பாபா ராஜயோக கல்வியை சொல்லி கொடுத்துட்ருக்கார். மீண்டும் இந்த கல்வி சத்தியுகத்தில் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும். அபிகே சங்கமயுக், இப்பொழுது சங்கமயுகம். ये बात तुम बच्चों के सिवाय कोई भी नहीं जानते. புருஷோத்தம சங்கமயுகம். இந்த யுகத்தை பற்றிய தெளிவாக்கம் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. तुम प्रैक्टिकल में राजयोग सीख रहे हो. நீங்கள் பிராக்டிக்கலாக ராஜயோகத்தை கற்றுக்கொண்டுள்ளீர்கள். ஏகே அத்தி சஹஜ். இந்த ராஜயோக பாடம் கல்வி மிக ஈஸியானது. जो भी छोटे अथवा बड़े बच्चे सबको एक मुख्य बात जरूर समझानी है कि बाप को याद करो विक्रम विनाश होंगे. பாபா சொல்றாங்க, சின்ன குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு முக்கிய செய்தியை நீங்கள் சொல்லணும். எந்த செய்தினா, பாபாவை நினைங்க, பாவங்கள் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாமும் அழிந்துவிடும். இதை எல்லாருக்கும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். பாபா சொல்றாங்க, பச்சே ஜான்தே ஹே அபி பாப் கலம் லகா ரஹே. பாபா இப்ப நாற்றை ஊன்றி கொண்டிருக்கிறார். ஜாட் யஹா படேகா, மரம் வளர்ச்சி பெறும். ब्राह्मणों का जाड़ बढ़ेगा, फिर सूर्यवंशी चंद्रवंशी में जाकर सुख भोगेंगे. பிராமணர்களுடைய மரம் எப்பொழுது வளருமோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சூரிய வம்சி சந்திரவம்சியில சுகத்தை அனுபவிப்போம். கித்தனா சஹஜ் சம்ஜாயா ஜாத்தா, எவ்வளோ ஈஸியா பாபா சொல்லிட்டார் பாருங்க. அச்சா முரளி நஹி மில்தி ஹே தோ பாபா கோ யாத் கரோ. டெய்லி முரளி கிடைச்சிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும்னு சொல்ல முடியாது. பாபா சொல்ற, நல்லது, முரளி உங்களுக்கு கிடைக்கவில்லையா, பாபாவை நினைவு செய்யுங்க. ஏ புத்திமே பக்கா கரோ कि शिव बाबा ब्रह्मा तन से हमको कहते, मुझे याद करो विष्णु के घराने में चले जाएंगे. புத்தியில் இந்த விஷயத்தை நல்லா உறுதிப்படுத்தணும். எந்த விஷயம்? சிவபாபா பிரம்மாவின் உடலின் மூலமாக கூறுகின்றார், குழந்தையே, என்னை நினைத்தீரேயானால், நினைவு செய்தீரேயானால் விஷ்ணு வம்சத்தில் சென்று விடுவாய். சாரா மதார் புருஷார்த்தப்பர். எல்லாத்துக்கும் ஆதாரம் முயற்சி தான். अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा को गुड मॉर्निंग, याद प्यार, नमस्ते नमस्ते नमस्ते. धारणेக்கான फर्स्ट पॉइंट, इस पुरुषोत्तम मास में अविनाशी ज्ञान रत्नों का दान करना है. இந்த புருஷோத்தம மாதத்தில் அழிவற்ற ஞான ரத்தனங்களை தானம் செய்ய வேண்டும். अमृत वेले उठ विचार सागर मंथन करना है. श्रीमत पर शरय निर्वाह करते हुए बाबा ने जो होमवर्क दिया वो भी जरूर करना है. அமிர்த வேளையில் எழுந்து ஞானத்தை நல்லா கடைந்து, அதாவது சிந்தனை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி ஷரீர நிர்வாகத்தை செய்து கொண்டிருந்தாலும் பாபா என்ன ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காரோ அதையும் கட்டாயமாக செய்ய வேண்டும். नेक्स्ट पॉइंट, पुरुषार्थ में कभी रुकावट आवे तो बाबा को समाचार देकर श्रीमत लेनी है. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியில் ஒருவேளை ஏதாவது தடை வந்தால் பாபாவுக்கு அந்த செய்தியை நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து அவருடைய ஸ்ரீமத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். சர்ஜன் கோ சப் சுனானா ஹே. பாபா சர்ஜன், அவருக்கு எல்லாத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். விக்ரம வினாஷ் கர்னேக்கு சமை கோய் பி விக்ரம் நஹி கர்னா. விக்ரமங்கள் பாவங்களை அழிக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பாவ செயல்களை செய்யாதீர்கள். பாபா வரதான் கொடுக்குறாங்க. அகண்ட யோகி விதி துவாரா அகண்ட பூஜ்ய பன்னை வாலே சிரேஷ்ட மகான் ஆத்மா பவ. அகண்ட இடைவிடாத யோக சக்தியின் மூலம், விதியின் மூலம்
இடைவிடாத பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய श्रेष्ठ महान आत्मा आகுங்கள். आजकल जो महान आत्माएं कहलाती हैं उनके नाम அகண்டானந்த். இன்னைக்கு பெரிய பெரிய மகான் ஆத்மாக்களுக்கு சொல்லப்படுது, அவங்களுடைய பேரு அகண்டானந்த் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. आदि रखते हैं, अखंडानंद आदि रखते हैं, लेकिन सब में अखंड रूप स्वरूप तो आप हो. இன்னைக்கு உலகத்தில் அகண்டானந்த் அப்படின்னு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அனைத்திலும் இடைவிடாத சொரூபத்தை உடையவர்கள் நீங்கள் தான். ஆனந்த் மேபி அகண்ட், சுக்கு மேபி அகண்ட். ஆனந்தத்திலும் அளவற்றவர்கள், சுகத்திலும் அளவற்றவர்கள். சிர்ஃப் சங்க தோஷ்மே நாவோ, நீங்கள் கெட்ட தொடர்பில் மட்டும் வந்துடாமல் பார்த்துக்கோங்க. दूसरे के अवगुणों को देखते सुनते डोंट केयर करो. பிறருடைய அவகுணத்தையோ கெட்ட குணத்தையோ குறையவோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதை நீங்கள் டோன்ட் கேர், அதை பொருட்படுத்தாதீங்க. இஸ் விசேஷத்தா சே அக்கண்ட யோகி பன் ஜாயேங்கே. யாருடைய கெட்டதை பார்க்காட்டாலே நீங்கள் யார்? அக்கண்ட யோகி ஆகிவிடுவீர்கள். ஜோ அக்கண்ட யோகி ஹே வஹி அக்கண்ட பூஜ்ய பன்தே. யார் இடைவிடாத யோக ஸ்திதியிலே இருக்காங்களோ அவர்களுக்கு இடைவிடாமல் பூஜையும் நடந்துட்டே இருக்கும். तो आप ऐसी महान आत्माएं हो जो आधा कल्प स्वयं पूज्य स्वरूप में रहती हो. அப்படிப்பட்ட மகான் ஆத்மாக்கள் நீங்கள் அரை கல்பா உங்களுக்கு பூஜ்ய சொரூபத்தின் பூஜை என்பது நடைபெறுது. ஆதா கல்ப் ஆப்கே ஜட சித்திரோं का पूजन होता. அரை கல்பா நீங்கள் பூஜ்ய சொரூபத்தில் இருக்கீங்க ப்ராக்டிக்கலாக. அரை கல்பா உங்களுடைய ஜட சித்திரத்துக்கு பூஜை என்பது ஏற்படுகிறது. பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க, दिव्य बुद्धि ही साइलेंस की शक्ति का आधार है. दिव्य बुद्धि தான் அமைதி சக்திக்கான ஆதாரம். அவ்யக்த இஷாரா. சங்கல்பத்தினுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தம் ஆக வேண்டும். जो अपनी सूक्ष्म शक्तियों मन बुद्धि को हैंडल कर सकते हैं वह दूसरों को भी हैंडल कर सकता है. யார் தன்னுடைய மனம் புத்தியை சூக்ஷ்ம சக்தியை ஹேண்டில் பண்ண தெரிகின்றதோ அவர்களே மற்றவர்களையும் ஹேண்டில் பண்ண முடியும். इसलिए स्व के ऊपर कंट्रोलिंग पावर रूलिंग पावर हो. ஆகவே தனக்குத்தானே கண்ட்ரோலிங் பவர் ரூலிங் பவர் தனக்குத்தானே கொண்டு வரணும். तो यही यथार्थ हैंडलिंग पावर बन जाती है. யார் தனக்குத்தானே ரூலிங் கண்ட்ரோலிங் பவரை கொண்டு வருபவர்களோ அவர்களே சரியாக ஹேண்டிலிங் பவரை உடையவர்கள் என்று சொல்லப்படுது. चाहे अज्ञानी आत्माओं को सेवा द्वारा हैंडल करो. பாபா சொல்றார், ஃபியூச்சர் பிகேஸ் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு சேவை செஞ்சாலும் அவர்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? சேவா மூலமாக ஹேண்டில் பண்ணணும். चाहे ब्राह्मण परिवार में स्नेह संपन्न संतुष्ट संपन्न व्यवहार करो, दोनों में सफलता हो जाएंगे. பிராமண குடும்பத்திலையும் கூட அன்பு நிறைந்த திருப்தி நிறைந்த ஒரு தொடர்பு இருந்தது என்றால், நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்தது என்றால் இரண்டிலும் வெற்றி கிட்டிக்கொண்டே இருக்கும். எப்போ நம்ம சுயத்தை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிறோமோ அப்பொழுது. ஓம் சாந்தி.